ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 40 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 39 டேஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 40. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டே 39ஓட கண்டினியூஷன் தான். ஸோ டே 39ல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நாம் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த ஹேங்கிங்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தோம். அண்ட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை தான் லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, டே 39 நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கழுத்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்குது, எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல். பட் கழுத்துக்கும் கொஞ்சம் கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த கழுத்துக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ எல்லா வீடியோஸ்லேயுமே நான் சொல்லியிருப்பேன், ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் 20 rupees தான். ஸோ ஷாப்புக்கு ஷாப் வேரி ஆகலை. ஸோ சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 25 rupeesக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் நான் வாங்குகிற ஷாப்பில் பார்த்திங்கன்னா 20 rupees தான். அண்ட் இந்த ஜெரி த்ரெட் பார்த்திங்கன்னா நான் வாங்கி நிறைய நாள் ஆகிட்டு, கிட்டத்தட்ட 2 months இருக்கும். முன்னாடி வாங்கினேன், பட் ஒர்க் எதுவும் இதை யூஸ் பண்ணலை. அப்புறம் நமக்கு சேலஞ்ச் கிடச்சதுக்கப்புறமா நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோஸ். இன்றைக்கி நம்மளோட 40th டே. அண்டு இப்போவும் இன்னுமே நமக்கு இந்த ஜரி த்ரெட் காலி ஆகலை. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீட் பீட்ஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் 8 rupees தான். 8 rupeesக்கு கொடுக்குறாங்க. 10 rupeesக்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீட் பீட்ஸும் உங்களுக்கு எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஷாப்புக்கு ஷாப் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் வேரி ஆகலாம், லைக் 2 to 3 rupees வரைக்கும் வேரி ஆகலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜரி த்ரெட்டை நம்மளோட நீடில் கோர்த்து எடுக்கிறோம். பாருங்கள், கோர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ண. அண்ட் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்மளால் நிறையா டிசைன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் வீடியோஸில் போட்டிருப்பேன் நிறைய டிசைன்ஸ். அண்ட் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நிறைய டிசைன்ஸ் நான் பண்ணியிருப்பேன். ஸோ 30 rupees பட்ஜெட்டில், 50 rupees பட்ஜெட்டில், 100 rupees பட்ஜெட்டில், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி எடுத்துருக்கோன்ட்டு. அண்டு இதுலேயுமே செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ நம்ம ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு வரலாம். ஸோ ஒருத்தங்க நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ், ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் வீடியோ பார்த்தேன், செயின் போட கற்றுக்கிட்டேன். இன்னும் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லி கொடுப்பீங்களா செயின் ஸ்டிச் போட? ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் வீடியோஸ். அண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. உங்கள் வீடியோஸ் பார்த்து என் ப்ளவுஸுக்கு நானே ஒர்க் பண்ணுறேன் இப்போது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ரீசன் நீங்கள் தான். நார்மல் நீடில் செயின் ஸ்டிச் போட உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்களோட கமெண்ட்டுக்கு. ஸோ இந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அண்டு நான் செயின் ஸ்டிச் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்குறேன். நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்களே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு தேங்க்யூ ஸோ மச். இப்போ நாம் செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட்டை நீடில் கோர்த்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஜரி த்ரெட்டை நீடில் கோர்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு எண்டில் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த எண்டில் நம்மளோட நீடில் இந்த மாதிரி குத்திக்கிட்டால் போதும். ஸோ பாருங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கிட்டு வச்சுக்கணும். நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம நீடில் குத்துனோமோ அதே இடத்துல திரும்ப ஒரு குத்திட்டு அதோட ஃப்ரண்டில் கொஞ்சம் தள்ளி, ரொம்ப எல்லாம் கேப் விடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நம்மளோட நீடில் கொஞ்சம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக குத்தி எடுத்துக்கூடாது, நீடில் கம்ப்ளீட்டாக இது பண்ணக்கூடாது. கொஞ்சோண்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நம்மளோட த்ரெட்டை
நம்மளோட ஊசிக்கு அடியில் நம்ம இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கணும். நம்மளோட த்ரெட்டை, அதாவது நம்மளோட ஜரி த்ரெட்டை நம்ம ஊசிக்கு அடியில் எந்த மாதிரி வச்சு நம்மளோட பெருவிரல் தம்பை நம்ம அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செயின் ஸ்டிச் கிடைக்கும். ஸோ பாருங்கள், செயின் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டால் போதும், நமக்கு பர்ஃபெக்டான செயின் ஸ்டிச் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம அந்த மாதிரி வந்து நம்மளோட த்ரெட்டை வந்து சுற்றி எடுத்துக்கணும், ஒரு வளைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த செயினுக்குள்ளாடி நம்ம இந்த மாதிரி குத்திக்க வேண்டியது தான். குத்திக்கிட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்டில் வச்சு ஒரு குத்தணும், ஒரு இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான். நம்மளோட நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை இழுத்து பிடிச்சிட்டு நம்மளோட பெருவிரலை அந்த இடத்துல வச்சு அழுத்தி நம்ம இழுத்துக்கணும். அவ்வளோதான், நமக்கு ஈஸியாக வந்து செயின் ஸ்டிச் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், நமக்கு அழகான செயின் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ 2 செயின் கிடச்சிருக்கு, செயின் ஸ்டிச் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போனால் போதும். லைக் அந்த செயின் ஸ்டிச் நம்ம போட்டால் அந்த செயினுக்குள்ளாடி நம்மளோட நீடில் இன்சர்ட் பண்ணி கொஞ்சோண்டு ஃப்ரெண்டில் நம்ம குத்திட்டு நம்ம அந்த நீடலுக்கு அடியில் நம்மளோட த்ரெட்டை வச்சு இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். ஸோ இதே ஃபாலோ பண்ணி எந்த மாடலில் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு டிசைன் வரைஞ்சாலும் சரி, எல்லாம் இந்த மாதிரினாலும் ஓகே தான். எப்படின்னாலும் உங்களால் வந்து அழகாக டிசைன் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சை போடுறோம். அண்ட் செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், தையல் மிஷின்லேயும் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தையல் மிஷினில் போட தெரியும் அப்படின்னா நீங்கள் தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம். அண்ட் தையல் மிஷினில் எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 பாபின் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாபினில் பார்த்திங்கன்னா உங்களோட ஜரி த்ரெட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களோட இன்னொரு பாபினையும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுலேயும் நீங்கள் வந்து தனியாக வந்து ஜரி த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ 2லேயுமே நம்ம தனித்தனியாக ஜரி த்ரெட்டை சுற்றி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஓரளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் புதுசாக ஒரு பாபின் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக நமக்கு 3 பாபின் தேவைப்படும். ஸோ இன்னொரு பாபின் எடுத்துக்கிட்டு இந்த 2 பாபின்லேருந்தும் நம்ம அந்த த்ரெட்டை எடுத்துக்கணும். எடுத்து இந்த 2ஓட எண்டையும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கிட்டு இதை சேர்த்து அப்படியே நம்ம இன்னொன்றில் சுற்றி எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்ட்ராண்டு கொடுக்க போகிறோம், டபுள் ஸ்ட்ராண்ட். ஸோ அதுக்காக தான். ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்து சுற்ற வேண்டியது தான். புதுசாக ஒரு பாபினில் சுற்றி வைக்க வேண்டியது தான். வச்சுக்கிட்டு நம்ம பாபின் கேஸில் போட்டு நம்மளோட மெஷினில் கொடுத்தா போதும். அண்ட் மெஷினோட மேலே பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெட்டு தான். எந்த கலர் ஜரி த்ரெட் எடுத்துருக்கீங்களோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான செயின் ஸ்டிச் கிடைக்கும். அண்ட் வந்து நீங்கள் லைனிங் பீஸில் தான் ஸ்டிச் பண்ணணும். அண்ட் நல்ல பீஸில் கட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட ப்ளவுஸோட உள் பகுதியில் தான் நீங்கள் உள் பகுதியில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கும். இல்லைன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் கிடைக்காது. அண்ட் ப்ளவுஸோட உள்பகுதியில் நீங்கள் லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு திரும்ப ரிவர்ஸில் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயின் ஸ்டிச் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ கைத்தையிலேருந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட ப்ளவுஸுக்கு வந்து கழுத்துக்கு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் மட்டும் போட தெரிஞ்சாலே போதும், உங்களால் நிறைய பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இந்த செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே நம்ம வந்து குட்டி குட்டியாக ட்ரா பண்ணி கூட அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அதில் சின்னதாக ஸ்டோன்ஸ் ஆர் பீட்ஸ் வச்சுக்கிட்டால் போதும். நம்ம வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்மளால் அழகாக ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம், வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 rupees தான்.
ஸோ இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம இப்போ பால் செயின் இதெல்லாம் எடுக்கலாம். பட் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பால் செயின் சீக்கிரமாகவே கருத்துருது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம க்ளூ வந்து ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணணும். க்ளூ கம்மியாக அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பால் செயின் ஒன்றும் செய்யாது. பட் ஸ்டில் எனக்கு இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஆரி லுக் இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நான் வீட் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் செப்பரேட்டாக. அண்ட் அதை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜிக்ஸாக் மேனரில் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே நம்மளோட ப்ளவுஸோட பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம கையாலே நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கும் நம்ம நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஆரி நீடில் எதுவுமே யூஸ் பண்ணலை, கம்ப்ளீட்டாக நார்மல் நீடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணணுன்னா கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டோனுமே பேஸ்ட் பண்ணலை. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இங்கே நம்மளோட ப்ளவுஸோட கழுத்துக்கு அழகாக பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்காக நான் இந்த மாதிரி வீட் பீடை இந்த மாதிரி வச்சு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறேன். எகெயின் திரும்ப அதுக்கு மேலே ஒரு வி மாதிரி அண்ட் தென் ஃபைனலி மிடில் ஒரு பீடை வச்சு நான் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களோட ப்ளவுஸஸுக்கு உங்கள் கையாலேயே நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி வாங்கின மெட்டீரியல்ஸில் நம்மக்கிட்ட இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பார்த்து நம்மளால் பண்ண முடியும். பட் நம்ம வந்து நம்ம கையால் பண்ணும்போது நமக்கு புது டிசைன்ஸும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து நம்ம கையாலே புது டிசைன்ஸும் போட ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் கையாலே பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து மிடில் கொண்டு வந்து திரும்ப எகெயின் நம்ம பீடை ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணி, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இது ரொம்பவுமே சிம்பிள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேப்ரிக் க்ளூ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் கிடையாது. ப்ளஸ் அது பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே செட்டில் ஆகிரும். கொஞ்சம் நாளில் நம்ம வாஷ் பண்ணும்போது அதோட ஸ்டெயின்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அது அப்படியே நம்மளோட ப்ளவுஸில் செட்டில் ஆகிரும். ஸோ அதனால் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். அண்ட் B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் க்ளூன்னு தான் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 and 80 இருக்குது. ஸ்மால் பேக் பார்த்திங்கன்னா 40 ருபீஸுக்கு கிடைக்குது. அண்ட் பெரிய பேக் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்க்கு கிடைக்குது. அண்ட் 40 ருபீஸுக்கு வாங்கக்கூடிய பேக் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ரொம்ப நாள் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்ருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல லுக் கொடுக்குது. அண்ட் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு டிசைன் கழுத்துக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கிராண்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து அதே ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தனியாக வேறு த்ரெட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தனியாக எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா அதே ஜரி த்ரெட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை தனியாக நீங்கள் த்ரெட் எடுத்து பண்ணணும், ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்து கூட பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
ஸோ இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 50 ருபீஸ். 50 ருபீஸ் பட்ஜெட்டில் நம்ம எப்படி பண்ணி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஒருவேளை இந்த ப்ளவுஸோட கைகள் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும். பட் இந்த ப்ளவுஸோட கைகள் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அண்ட் நம்மளும் கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ளவுஸோட கைகளுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலை. பட் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸோட கைகளுக்கு இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்பவும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் கிடையாது. நம்ம கைகளில் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் எல்லாம் வச்சுருக்கோம். பட் இங்கே வந்து நம்ம எதுவும் வைக்கலை. பட் நம்மளோட ப்ளவுஸோட கழுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ப்ளவுஸோட கழுத்துலேயும் ஹேங்கிங்ஸ் வைக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கும் ஹேங்கிங்ஸ் வச்சாச்சு அப்படின்னா. இப்போ பாருங்கள் நம்மளோட செயின் ஸ்டிச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது அப்படின்ட்டு. ஸோ செயின் ஸ்டிச் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது, ஒரு ஆரி லுக் கொடுக்குது. அண்டு எப்போவுமே நம்ம பிளெயின் ப்ளவுசஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அவர் டிசைன் ப்ளவுஸில் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோவா வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது, இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுசஸில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸோட கழுத்து பார்க்குறதுக்கு பிளெயினாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் வச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து இதை பாருங்கள், பார்த்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு விஷயம்தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் ஒரு ஏதாவது ஐடியாஸ் ஒரு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.